வணக்கம். இப்போ இட்லி மிளகா அப்படியே வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கட்டி பெருங்காயம், இந்த குட்டையால் ஒரு குட்டை கால் கிலோவுக்கும் கம்மி 150 கிராம். அது உளுத்தம்பருப்பு ஒரு குட்டை, ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு அழாக்கு துவரம் பருப்பு, ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு ஒரு அழாக்கு 4, பெருங்காயம், அப்புறம் ஒரு 10 இனுக்கு. உங்கள்கிட்ட எவ்வளோ கருவேப்பிலை இருக்கோ அவ்வளோ கருவேப்பிலையும் போட்டுங்க. தலைமுடி நல்லா வளரும், குழந்தைங்களுக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இது இடித்த மிளகா அப்படி பண்ணுறதுக்குங்க. அதே போல் இங்கே பாருங்கள், பூண்டு பொடிக்கு 20 மிளகா, கையால் நல்லா ஒரு கை உளுத்தம்பருப்பு, ஒரு 20 காஞ்ச மிளகா, அதுக்கு 2 கட்டி பூண்டு. இதை தோலை உரித்து ஃபஸ்ட்டு மிளகாயும் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் பவுடர் ஆக்கிட்டு, அதுக்கு பிறகு உப்பள்ளி போட்டு அதையும் நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் பூண்டை போட்டு நைஸாக இடித்து நல்லா தள்ளி விட்டு பொடி இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பொடி 2 பொடி இடிச்சிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஓடும். சாப்பாட்டுக்கு கூட பெசரி சாப்பிட்டிங்கன்னா, சாதத்தில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.